கர்நாடகாவில் 10 ஆண்டுகள் கடந்தும் அதிகாரிகள் விவசாயிக்கு இழப்பீடு வழங்காமல் இழுத்தடித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயி காலனியால் அதிகாரியை தாக்கியுள்ளார். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பசப்பா என்ற விவசாயி. இவருக்கு கிருஷ்ணா நதிக்கரையில் சொந்தமாக 4 ஏக்கர் விவசாய நிலம் இருந்தது. கர்நாடக அரசின் மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டமான மேல் கிருஷ்ணா திட்டத்தின் கீழ் கிருஷ்ணா நதியின் குறுக்கே கட்டப்பட்ட அணையால் பசப்பாவின் 4 ஏக்கர் விவசாய நிலமும் நீரில் மூழ்கியது. அணை திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்ட பிறகு அரசு விதிமுறைப்படி அவருக்கு உடனடியாக மாற்று நிலமோ அல்லது பண இழப்பீடோ வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 10 ஆண்டுகள் கடந்தும் அதிகாரிகள் அவருக்கு இழப்பீடு வழங்காமல் இழுத்தடித்துள்ளனர். பலமுறை அரசு அலுவலகங்களுக்கு அலைந்து திரிந்து ஏமாற்றமடைந்த பசப்பா சம்பவத்தன்று பால்கோட் நகர் மேம்பாட்டு ஆணைய அலுவலகத்திற்கு சென்றார். அங்கு தூய்மை பணியாளர்களின் போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் அதனைத் தொடர்ந்து அந்த விவசாயி அதிகாரியை காலனியால் தாக்கினார். இந்த தாக்குதல் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.